தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய ஒரு 4 முனை போட்டி நடந்தது தமிழ்நாட்டில். குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக அதனோட கூட்டணிகள், அதே மாதிரி திமுக அதனோட கூட்டணிகள், சீமான் கட்சிகள் அதே மாதிரி தனித்து போட்டிக்கிட்டார். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமானும், தமிழக வெற்றி கழகத்தில் விஜயும் தனித்து போட்டியிட்டார்கள். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே 5ஆம் முனை போட்டியாக ராமதாஸும் சசிகலாவும் கூட்டிணைந்து ஒரு சில தொகுதிகளில் போட்டியும் வேட்பாளரை நிறுத்தி அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். ஸோ இதுதான் கள நிலவரமாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் அதிமுக கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய கட்சி கூடயும் ஒரு ஒப்பந்தம் செய்து உள்ளது. அது என்ன ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று, அதாவது அதிமுக கூட்டணிகள் அதிக தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால், கூட்டணி அதாவது ஆட்சியில் அதோட அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆட்சியில் பங்கு தருவதாக, அதாவது அமைச்சர் பதவிகள் தருவதாக ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது.